உங்களோட சின்ன வயசுல நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்த அந்த அழகான அனுபவம் இருந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம். ஊரே வெயிலில் அடங்கி போயிருந்தது. பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த அந்த வேளையில் மணி மெதுவாக தன் வீட்டின் சமையலறைக்குள் நுழைந்தான். அவன் அம்மா தூக்கத்தில் புரண்டு படுக்க மணியின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. சத்தமில்லாமல் ஒரு பழைய பிளாஸ்டிக் கவரில் 2 கைப்பிடி அரிசியையும் கொஞ்சம் பருப்பையும் அள்ளி இடுப்பில் சொருகிக் கொண்டான். வெளியே அவனது நண்பர்கள் கதிர், அருண் மற்றும் செல்வி தயாராக நின்றிருந்தார்கள். கதிர் அவனது சட்டையினுள் மறைத்து வைத்திருந்த சின்ன வெங்காயத்தை காட்டினான். அருண் யாரிடமும் சொல்லாமல் எடுத்து வந்த தீப்பெட்டியை உயர்த்தி பிடித்தான். செல்வி மட்டும்தான் ரொம்ப புத்திசாலி. அவள் கையில் ஒரு சின்ன அலுமினியச் சட்டி இருந்தது. நால்வரும் ஓடிச் சென்று ஊர் ஓரத்திலிருந்த பெரிய புளிய மரத்தினடியில் கூடினார்கள். 3 செங்கற்களை வைத்து அடுப்பு தயார் செய்யப்பட்டது. காய்ந்த குச்சிகளை பொறுக்கி வந்து தீ மூட்டினார்கள். "டே, புகையா வருதுகா, யானை பார்த்து போறாங்க" என்று செல்வி பயப்பட, "அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ அரிசிய கழுவு" என்று கட்டளையிட்டான் மணி. உப்பும் மஞ்சளும் போட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக அந்த சட்டியில் போட்டார்கள். சாதம் கொதிக்கும்போது வந்த அந்த மணம், அது ஒரு தனி உலகம். சில நேரத்தில் அந்த புகையிலேயே வெந்த கூட்டாஞ்சோறு தயாரானது. தட்டெல்லாம் கிடையாது, மரத்திலிருந்து பறித்த மந்தார இலைகள்தான் தட்டு. கொஞ்சம் குழைந்து ஆங்காங்கே பருப்பு வேகாமல் இருந்தாலும் அந்த ஒரு வாய் சோறு தேவாமிர்தமாக இருந்தது. தங்களுடன் சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி மகிழ்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் தடயமே தெரியாமல் அடுப்பை கலைத்துவிட்டு சட்டியை கழுவி மறைத்து வைத்துக்கொண்டு அவரவர் வீட்டிற்கு ஓடினார்கள். மாலையில் அம்மா காஃபி கொடுக்கும்போது, "ஏண்டா மணி, இன்னைக்கு என்னவோ ரொம்ப சமத்தா இருக்க" என்று கேட்டாள். மணி ஒன்றும் தெரியாதது போல, "பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்க" என்று சொன்னான். அம்மா சிரித்துக்கொண்டு அவனை பார்த்தாள். "சரி, ஆனா இன்று ஏதோ ரகசியம் இருக்கே" என்றாள். மணி உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். புளிய மரத்தின் கீழ் நண்பர்களுடன் சேர்ந்து சமைத்த அந்த கூட்டாஞ்சோறு அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிய நினைவாகவே மாறிவிட்டது.